உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். யாத்ராகமம் 33:14. நான் உங்களுக்கு முன்னாடி நடப்பேன் அப்படின்றாங்க. அதனால் எல்லாம் பர்ஃபெக்டாக நடக்கும். அவர் முன்னாடி நடக்கிறாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? அதிசயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம், அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். தேவன் முன்னாடி நடக்கிறான் அப்படின்ட்டாருனாலே என்ன அர்த்தம்? பெரிய அற்புதங்களை நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் பாதையில் எக்கச்சக்க அற்புதங்களை நீங்கள் எதிர்பாருங்க, நடக்கும். எல்லா இடத்துலையும் தப்பிச்சிடுவீங்க, யார் கையிலையும் மாட்ட மாட்டீங்க. அற்புதமாக அதிசயமாக நடத்துவார். உங்கள் பாதையில் யாராவது வந்தால் செத்தான், அவங்க செத்தாங்க, அவ்வளோதான். அவங்க உங்ககிட்ட யாராவது வச்சுக்கிட்டா அவங்க காலி. ஏன்னா தேவன் முன்னாடி நடக்கிறார், பயங்கரமான தேவன் முன்னாடி நடக்கிறாரு. அவர் முன்னாடி நடக்கிறதுனால பெரிய சந்தோஷம் வந்துடும். என்ன பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியும், எங்கே போனோம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அவரை நம்ம பின்பற்றி போனால் போதும். அவருக்கு தெரியும் எந்த இடத்துக்கு போகணும், என்ன செய்யணும் என்று. உங்கள் அறிவை பத்திரமா வச்சுக்கோங்க, பயன்படுத்த வேண்டாம். தேவ ஞானம் விளங்கும், தேவ ஞானம் உங்களுக்காக செயல்படும். பெரிய மாற்றங்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஐயோ, இதெல்லாம் என் வாழ்க்கையில் மாறாது, மாற்ற முடியாது அப்படின்றீங்களா? அதுதான் மாறப்போகுது. ஏன்னா தேவன் முன்னாடி நடக்கிறவர், தேவனில் மாற்றிடுவார். சரிங்களா? எல்லாம் மாறும். தேவன் முன் நடக்கிறதுனால அடையாளம் தெரியாமல் நீங்கள் மாறிடுவீங்க, உங்கள் வாழ்க்கை மாறிடும். மனசில் உள்ள பாரங்கள் எல்லாமே அவர் இறக்கி வச்சுடுவார். பாரங்கள் எல்லாம் இறங்கிடும், புதுசாக மாறி இருக்கும். உங்கள் வாழ்க்கை புதுசாக மாறி இருக்கும். ஏன்னா தேவன் முன் நடத்துகிறவர் தேவன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, 2 நாட்டு படைக்கு பெரிய யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு படை இருக்காங்களே, ஒரு பெலிஸ்த நாட்டு படையில் ஒரு ராட்சத பிறவியை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கோலியாத் என்ற ராட்சத பிறவியை முன்னாடி நிறுத்தினாங்க. ஆனால் இன்னொரு படை, இஸ்ரவேல் படை இருக்காங்களே, அவங்க யாரையுமே முன்னாடி நிறுத்த முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட அதை மாதிரி ஒரு ராட்சத பிறவி கிடைக்கல. 40 நாள் இழுத்துட்டு போச்சு. அந்த நாட்டு படைக்கு முன்னாடி நிற்க ஆள் இல்லை. சவுல் ராஜாவும் போய் முன்னாடி நிற்கலை. அப்போது தாவீது என்ற ஆடு மேய்க்கிற சிறுவன் நேராக தான், நம்ம நாட்டில் தான் தேவன் இருக்காருங்க, மிக 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 பெரியவர். அவர் வானம்தான் சிங்காசனம், பூமி தான் அவருடைய பாதப்படி. அவ்வளோ பெரிய தேவன் இருக்காரு. அவரை முன் நிறுத்தாமல் வேறு எங்கே போய் தேடிட்டு இருக்கீங்க? அவரை போய் முன் நிறுத்தினா 10 நிமிஷத்தில் அந்த யுத்தத்தை முடித்தார், அந்த போரை நிறுத்தினார், முடிச்சிட்டார். பெலிஸ்த நாட்டு படை ஓடி போச்சு. அப்படி தான் நீங்கள் யாரை நிறுத்தினாங்க? உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வேலையில், உங்கள் தொழிலில் யாரை முன்னாடி நிறுத்தணும்? தாவீது மாதிரி தேவனை முன்னாடி நிறுத்தணும். உங்களுக்கு முன்னாடி யாரை நிறுத்தணும்? தேவனை முன்னாடி நிறுத்தணும். நல்லா போகுங்க, வாழ்க்கை சூப்பராக போகும். தேவனை முன்னிறுத்த கற்றுக்கோங்க. அப்படியே செமையாக உங்களுடைய வாழ்க்கை புதுசாக மாறி நிற்கும். மாறாததெல்லாம் மாறிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க முன்னாடி உங்கள் சமூகம் முன்செல்லும். அதனால் உங்கள் பிள்ளைங்க பெரிய மாற்றங்களை பார்ப்பாங்க, பெரிய அதிசயங்களை பார்ப்பாங்க. அப்பா, அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிற தேவன் உங்கள் பிள்ளைங்களுக்கு முன்னாடி போகிறீங்க. உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறிடும், கவலைகள் இறங்கிடும். நன்றி. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்கள ரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. அப்புறம் சுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாக்குவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனிதனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எறிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறதுப்பா?
இப்போ பரலோகத்துக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கு அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. எந்த ஒரு நொடி, எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதியவானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாது. ஒரு மனிதனால் பரிசுத்தமாய் வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். ப்ளீஸ்ப்பா பரிசுத்தமாக வச்சுக்கோங்க. 7 வருட அந்திகிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. நீங்கள் 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. இந்த பூமியை 1000 வருடம் நீங்கள் அரசாட்சி செய்வீங்க. அந்த நல்ல காலத்தை பார்க்க நாங்கள் ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.